இது 1400 வருஷத்துக்கு முந்தி வந்த கொள்கை நினைச்சிடாதீங்க. இந்த கொள்கை தான் மனிதனுக்கு முதல்ல தோன்றிய கொள்கை, கடவுளால் வழங்கப்பட்ட கொள்கை. அதுல என்ன ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா, அந்த பல தெய்வ வணக்கங்கள் இருக்கு பாருங்க, இது ஏற்பட்டதெல்லாம் எப்படி? நான் ஒரு கடவுள் கொள்கையை சொல்றேன், சொல்லும் பொழுது என் மீது ஒரு கூட்டத்துக்கு ஒரு பிரியம் ஏற்படும், அன்பு ஏற்படும், சொல்ல ஒரு சீர்திருத்தம் பண்றார், நல்லா இருக்காரு, அப்படி நெருக்கம் வரும். நான் இறந்து போன பிறகு எனக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்புவாங்க. இன்னொரு தலைமுறையில் என்ன பண்ணுவாங்கன்னா என்னைய கடவுளாக்கி விடுவாங்க. இப்படி நல்ல மனிதர்களை தான் மனிதன் கடவுளாக்கி இருக்கானே தவிர, அந்த நல்ல மனிதர்கள் எல்லாருமே ஒரு கடவுள் கொள்கை தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இயேசுவ கடவுள்ங்கிறாங்க, அவரும் ஒரு கடவுள் கொள்கையை தான் சொன்னாரு. மோசைய கடவுள்ங்கிறாங்க, மூசான்னு நாங்க சொல்லுவோம், அவரும் ஒரு கடவுள் தான் சொன்னாரு. இப்படி எல்லா மார்க்கங்களையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுளை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தொடர் வரிசையில நபிகள் நாயகம் சொல்லப்படக்கூடிய முகமது என்று சொல்லக்கூடிய அவங்க இறுதியாக இந்த கொள்கையை சொன்னாங்க. அதனால அவங்களை நாங்க எப்படி நம்பணும்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இந்த கொள்கையை எங்களுக்கு சொல்லி தந்த முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். அவரை கூட அல்லாஹ்வை நாங்க நினைக்க கூடாது. முகமது நபியை நாங்க உயிருக்கு மேலாக நேசிக்குவோம், ஆனா கடவுளாக்க மாட்டோம். முகமது நபியே, நீங்க தான் எங்களுக்கு ரிஸ்க் விஸ்தீர்ணமாக்கி தரணும், செல்வத்தை தரணும், பாக்கியத்தை தரணும், குழந்தைய தரணும், மழையை தரணும், நோயை தீர்க்கணும், இப்படி கேட்க மாட்டோம், கேட்க கூடாது. முகமது நபிகிட்டே கேட்க கூடாதுன்னா எங்க சமுதாயத்தில் வரக்கூடிய வேற வேற ஆன்மீக குருமார்கள்ட்ட கேட்க முடியுமா? கேட்கறதா இருந்தா முகமது நபிட்டில கேட்கணும். அதிகமா கேட்கறதா இருந்தா அவங்கள்ட்ட கூட கேட்க முடியாது. முகமது நபி அதுதான் போயிட்டார், என்னிடத்துல கேட்டுறாதீங்க, நான் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான், இந்த ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு தூதனா வந்திருக்கேனே தவிர மற்றபடி நான் கடவுள் அம்சம் பெற்றவனாக, கடவுள் தன்மை கொண்டவனாக நான் உங்களிடத்துல வரவில்லை, மனிதனாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தன்னுடைய பலவீனம், தன்னுடைய நோய், தன்னுடைய வறுமை, அதையெல்லாம் மக்களுக்கு ஆதாரமா காட்டினாங்க. இங்க பாருங்க, எனக்கு பசிக்குது, இங்க பாருங்க எனக்கு நோய் வருது, அப்ப என்ன எப்படி நீங்க கடவுள் தன்மை உள்ளவனா நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் மக்களை சிந்திக்க வச்சது நபிகள் நாயகம். ஏன் அவங்களை நாங்க உயிருக்கு மேலா மதிக்கிறோம்னு சொன்னா, எந்த தலைவர்களும் தங்களுடைய சமுதாயத்தை செல்வாக்கு பெற்றவனை ஏமாத்த தான் நினைக்கிறாங்க. ஆன்மீக தலைவர்கள் அப்படித்தான் இருக்காங்க, அரசியல் தலைவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆன்மீக தலைவர் ஒரு காலில் போய் மக்கள் விழுந்தா அது காலை கொடுத்துட்டு ரெடியா இருக்கிறாங்க, விழுவதற்கு அவங்களே கூட தூண்டுறாங்க, செட்டப் பண்றாங்க, அதை கூட போட்டோ எடுத்து வச்சுட்டு மக்கள்கிட்ட விளம்பரம் பண்ணக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறீங்க. இந்த நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னா, புகழுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி எல்லா விதமான தியாகத்தையும் செய்யறதுக்கு ஒரு நல்ல தொண்டர் படையே இருந்தது. ஆனால் காலில் விடுறது அனுமதிக்கல, அவங்களை ஆகாவோ கொண்டு புகழ்றது அனுமதிக்கல, அவங்கள கடவுள் தன்மையை கொடுத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அதை அங்கீகரிக்கல. இப்படி நபிகள் நாயகம் நடந்து கொண்டு ஒரு சிறந்த சீர்திருத்த கருத்துக்களை சொன்னதுனால அவங்களை நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்பணும். இந்த ரெண்டு தான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. இஸ்லாம் என்பதை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அதாவது மொத்த உலகத்துக்கும் ஒரு கடவுள் தான். அந்த கடவுளுக்கு சில இலக்கணங்கள் இருக்குது, இதை நம்பணும். இரண்டாவது, இந்த கொள்கையை சொல்லி தந்த முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் நம்பணும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை சொல்லியாச்சு. இப்போ நீங்க கேள்வி கேட்கறதுக்கான புதிய சகோதரர்கள் வந்திருப்பீங்க இல்லையா? கேள்வி கேட்பதற்காக வேண்டிய என்ன கேட்கறதுன்னு தடுமாறுவீங்க இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க முகமது நபியை நம்பும் பொழுது அவங்களுக்கு இறைவன் கடவுள் வழிகாட்டுவதற்காக ஒரு வேதத்தை கொடுக்கிறார், குர்ஆன். அதை நாங்க சொல்றோம். அந்த குர்ஆன்ல உள்ளபடி நாங்க எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம். குர்ஆன்ல என்ன இருக்குதோ அது கடவுளுடைய வார்த்தை, அதை நாங்க மீறக்கூடாதுங்கிற அடிப்படையில் முஸ்லிம்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அதை எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டினாங்களோ அந்த மாதிரி நாங்க நடைமுறைப்படுத்தி காட்டணும். இப்ப எதுல மக்களுக்கு சந்தேகம் வரும்னா, அந்த அடிப்படை கொள்கையில சந்தேகம் பெரும்பாலும் வராது. நம்ம சொன்ன அடிப்படை கொள்கை இருக்க ஒரு சிந்தனையாளர்களுக்கு சில சந்தேகம் வர சான்ஸே இல்லை. ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்கணுங்கிறதுல சந்தேகம் வராது. எதுல வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் கொண்டு வந்த சில சட்டத்திட்டங்கள் இருக்கு பாருங்க, அந்த சட்டத்திட்டங்களை பார்க்கும் பொழுது இது என்னங்க, இதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் மக்கள்கிட்ட வருது. சில உதாரணத்துக்கு நானே சில சட்டங்களை சொல்றேன். ஏன்னா எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, உங்களுக்கு எப்படி சந்தேகம் வராட்டா கூட நானே சந்தேகத்தை எழுப்பி விட்டுறேன். அதை தொடர்ந்து நீங்க விரிவுபடுத்திக்கிறதுக்காக வேண்டி. என்ன மாதிரி எல்லாம் சந்தேகம் வரும்? இப்போ நபிகள் நாயகம் வந்தாரு, அவர் சில சட்டங்களை மக்கள் மத்தியில் ஒரு கொடூரமான முறையில் நடந்து கொண்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குங்க. இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தில் அது மாதிரிலாம் சொல்லப்படுது. திருநா கையை வெட்டணுங்குது, கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, இதெல்லாம் ஒரு முரட்டுத்தனமா இல்லையா? ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு போதனையாகத்தானே முகமது நபி சொன்னது இருக்குது அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். அல்லது என்ன சந்தேகம் இருக்கலாம், இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தில் பெண்களுக்கு சரியான உரிமை இல்லை, அவங்கள தலாக்கு விவாகரத்து பண்ணிட்டு போயிடுறாங்க, ஜீவனாம்சம் கொடுக்கறது இல்ல, இந்த மாதிரியான சில சந்தேகங்கள் சில பேருக்கு இருக்கலாம். அது மாதிரி பிற மதத்தவர்களோடு இஸ்லாம் சகிப்புத்தன்மையை நடக்க மாட்டேங்குது, பிற மதத்தை எம்மதமும் சம்மதம் நாங்கெல்லாம் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம்
நீங்க வந்து எல்லாத்துக்கும் தயாரா வர மாட்டேங்கிறீங்க. ஒரு ஒத்து போகாத ஒரு சமுதாயமா தான் முகமது நபி வந்து உருவாக்கிட்டு போனாரு. எப்ப பார்த்தாலும் வாழ்முனையிலேயே இந்த கொள்கையை பரப்பிக்கிட்டு இருந்தாரு. அவர் வாழ்க்கையில் நிறைய போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறாரு. இந்தியாவுல கூட ஒரு கையில வாளையும் ஒரு கையில குரானையும் வைத்துக் கொண்டுதான் இஸ்லாத்தை பரப்புனாங்க. இப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு இருக்கலாம். இப்படி இஸ்லாத்தினுடைய சட்டம், கொள்கை, கோட்பாடு, அது மாதிரி சில பேர் சைவ உணவு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க அந்த அசைவ உணவு ஆடு மாடுகளை முஸ்லீம்கள் அறுத்து சாப்பிடும் பொழுது இதெல்லாம் உயிர் வதை செய்றீங்களா, அக்கிரமமா இல்லையா, பாவம் தானே, ஒரு உயிரை போய் இப்படி கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம் உங்களுக்கு. இப்படி நிறைய எங்களுடைய நடவடிக்கைகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். குர்ஆனுடைய போதனையில உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆட்சேபனை இருக்கலாம். அதை வந்து அந்த இயற்கையான தோரணையில நீங்க கேட்கலாம். கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்கலாம். நாங்க சிரித்துக் கொண்டு உங்களுக்கு என்ன செய்வோம், அதுக்கு விளக்கம் சொல்லுவோம். அவ்வளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்குது. எங்க சகோதரர்கள் யாரும் புதுசா லேட்டா வந்தவங்களுக்காக சொல்லிக்கிறேன், முஸ்லீம் சகோதரர்கள் யாரும் எந்த குறுக்கீடும் செய்ய மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எந்த விதமான ரியாக்ஷனை வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்படி வெளிப்படுத்தினால் அவர்கள் உடனடியாக இந்த அரங்கிலிருந்து அவங்க தான் வெளியேற்றப்படுவாங்க. அவ்வளவு சுதந்திரம் கொடுத்து அவங்க எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னா பார்வையாளராகத்தான். அதாவது இதன் மூலம் அவங்க 4 செய்தியை தெரிஞ்சுக்கிறது உட்கார்ந்துருக்காங்களே தவிர வேற உங்களோட சேர்ந்து போட்டி போட்டு கேள்வி கேட்கறது கூட நாங்க அவங்களை அனுமதிக்க மாட்டோம். நம்ம இப்ப கேள்விகள் ஆரம்பிக்கலாம். கேள்விகள் வந்து எழுத்து மூலமாக கேள்வி கேட்டா நல்லா இருக்குன்னு சில பேர் சொன்னாங்க. நம்ம அதை தவிர்த்திருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா 100 சீட்டு வந்துடும். குறிப்பிட்ட டயத்துக்குள்ள 10 சீட்டுக்கு பதில் சொல்லுவோம். 90 சீட்டு மிச்சமா இருக்கும். என் கேள்விக்கு சொல்லல, உங்க கேள்விக்கு சொல்லல, தெரிஞ்சதுக்கு சொல்லிட்டாங்க, தெரியாததுக்கு சொல்லலன்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. அதனால வாயினால கேட்டா தேங்கிலாம் கிடக்காது. யாரு கேட்கிறாங்களோ அதுக்கு பதில் சொல்லிடுவோம். பெண்டிங் இருக்காது. அந்த உரிய டைம் வரைக்கும் எந்த கேள்வி வேணாலும் நீங்க கேட்கலாங்கிறது இருக்கனால இந்த சீட்டை சொல்லும் போது நானே கூட ஒரு கேள்வி எழுதி கேட்டுருவேன். எங்க முஸ்லீம் ஆளுக்குள்ள ஒரு ஆள் சீட்டை கொடுத்து விட்டு நான் கந்தசாமின்னு போட்டு கேட்பாரு. சில ஆளுக்கு அப்படிலாம் இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அதனால கேள்விகளை வந்து உங்க பகுதிக்கு அந்த மைக்கு வரும். கேள்வி விரும்புறவங்களுக்கு அங்க இருந்து நீங்க என்ன செய்யலாம், கேள்வியை மைக் மூலமா கேட்கலாம். அதுக்கு வந்து நம்ம விட சொல்லலாம். கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம். கொடுங்க. யார் கேள்வி கேட்கிறா? இந்த ஐயா கேட்கிறாங்க, கொடுங்க. மைக்கில் சொல்லுங்க. அதான் நீங்க நிறைய எழுதி வச்சிருந்தாலும் ஒண்ணு ஒண்ணா கேட்டுக்கோங்க. ஏன்னா 10 கேட்டீங்கன்னு வைங்க, ஒன்னா நான் வந்து 8க்கு சொல்லிட்டு 2 விட்டுருவேன். அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆமா, 1 சொல்லிட்டு உட்கார்ந்து மறுபடியும் மைக்கை நீங்களே கையில வச்சுக்கிறீங்க. 10 வச்சிருந்தாலும் பரவாயில்ல. சகோதரர்களே, தலைவர் இந்த கூட்டத்துக்கு வந்ததுமே ஆரம்பிச்சதுமே சகோதரர்களே ஆரம்பிச்சாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா இந்துக்கள் அல்லாத இந்துவை பத்தி விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் பேசிட்டாரு. அவர் என்ன அதிசயம் பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் எப்போதும் ஆங்கிலிக்க எல்லாருமே உலகம் பூரா பேசிட்டு இருந்தாங்க. அந்த மீட்டிங்ல இவர் முதல்ல இருந்து விளையாட்டு சிஸ்டர்ஸ் இருந்தாரு. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அப்ளாஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த நெருக்கம் மனித அபிமானம், மனித நியாயம் அதை உள்ள ஏற்படுத்தினால ஆச்சு. அதனால தலைவர் சகோதரர்களே எனக்கு அதுல மகிழ்ச்சியா இருந்தது. நான் வந்து ஹிந்துஸ்தான் டெலிபியூட்டர்ஸ் ஒர்க் பண்றேன். இந்த எலெக்ஷன்லாம் இப்ப 1000 பேர்ல 750 பேரோட ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணிருக்காங்க. அப்பதான் இந்த கூட்டத்துல கலந்துக்கிறேன்னு நம்ம தோழர் வந்து கலந்துக்க சொல்லும்போது நிறைய பேர் என்கிட்ட இது கேளு அது கேளு கொடுத்துருந்தாங்க. அதனால அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுல தவறுகள் கூட இருக்கலாம், இருந்தா கூட அது விளக்கம் கேட்கறது தானே வந்திருக்கோம். அதனால ஏன்னா தலைவர் சொல்றாப்புல ஒருவனே தேவனுங்கிறதுக்கு யாருக்குமே சந்தேகம் ஏற்படுத்த சான்ஸ் கிடையாது. ஆனா இந்த நடைமுறைகள் இருக்க இஸ்லாமுடைய நடைமுறைகளை, இந்துக்கள் நடைமுறைகள்ல இப்படிதான் தேவையான ஒரு கொஸ்டின்ஸ் அதுல ஒரு 2-3 அவரே சொல்லிட்டாரு இருக்கிற டவுட்ஸ்ல. இதை கூட நானு எடுத்துட்டு வந்த சில பிரச்சனைகளை தலைவருக்கு வைக்கிறேன். முக்கியமா அவர் சொல்றாப்புல பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த பேப்பர்காரங்க நிறைய சொல்லி விட்டுறாங்க. அதாவது முஸ்லீம்னா பயப்படுறாப்புல ஒரு இது. பாம்பேல வந்து முஸ்லீம் மகிளைகள் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு இதை போல கலாத்துன்னு சொல்லி அப்டேட் பண்ணிடுறாங்க. கோவிலுக்கு அனுமதிக்கப்படுறத ஏதோ இப்படிலாம் சொன்னதா பேப்பர்ல வந்திருக்கு. அது நாங்க நம்புறோம், பேப்பர்காரர்களை நம்புறதுல ஜெனரலா. நாம இப்படி ஒரு கூட்டம் அமைச்சு ஒரு முஸ்லீம் தலைவர்கிட்டே அதை கேட்டு கரெக்டான விளக்கம் ஏற்படலான்னு கேட்கிறேன். அவங்கள ஏன் பள்ளிக்கு அனுமதிக்கிறது இல்லை, எல்லா பள்ளியிலையும் அனுமதிக்கிறது இல்லை. இந்த அதை முடிச்சுக்கிறோமே, அவங்க கையில இருக்கு. அவங்க 10 கேள்வி வச்சிருக்காங்க, மொத்தமா கேட்டு முடிச்சுக்கிறேன். உட்காந்துக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சின்ன ஒரு அப்ஜெக்ஷன் என்னன்னா, தலைவர் நாங்க
அவன் தலைவர் கிடையாது, எப்பவும் சகோதரர் தான். அவங்கதா சகோதரர் சொன்னார்னு நீங்க சொல்லுங்க. 2 கொஸ்டின் அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கேள்வி கேட்கிறாங்கன்னா பத்திரிகையாளர்கள் சொன்னதுனால அவங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்குது. ஒன்னு வந்து இந்த தலாக்குங்கிற சம்பந்தமா வந்து முஸ்லிம் பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்படுது. 2வது பெண்களை வந்து பள்ளிவாசல்களுக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது இல்ல. ஆக இந்த 2மே பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நான் வந்து இதே மாதிரி நிகழ்ச்சிகள்ல பல முறை நம்ம விளக்க சொல்லிட்டாலும் புதிய சகோதரர்கள் வந்திருப்பாங்க இல்லையா, அதுக்காக சொல்லித்தான் ஆகணும். முதலாவது இந்த தலாக்கு விவாகரத்து என்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இத நீங்க இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். விவாகரத்து என்பது ஆண்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட உரிமை இல்லை, இஸ்லாத்துல பெண்களுக்கும் கொடுத்திருக்கு. அதாவது ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கல என்று சொன்னா அவன் அவனாகவே விவாகரத்து செய்து கொள்ளலாம். மனைவிக்கு கணவனை பிடிக்காரனா இருக்கிறான், குடும்ப செலவுக்கு கொடுக்கறது இல்ல, அல்லது நோயாளியா இருக்கிறான், வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆண்மை இல்லாதவனா கூட இருப்பான். அப்ப மனைவிக்கு கணவனை பிடிக்கல என்று சொன்னா அதே மாதிரி மனைவி விவாகரத்து பண்ணிக்கலாம். விவாகரத்து பண்ற உரிமையை இஸ்லாம் வந்து சம்பந்தப்பட்ட தம்பதிகள்கிட்ட ஒப்படைச்சிருக்குது. வேற எந்த மார்க்கத்திலையும் எந்த நாட்டினுடைய சட்டத்திலையும் அந்த உரிமையை கவர்மெண்ட் கையில வச்சிருக்குது. இஸ்லாத்துல மாத்திரம்தான் கணவனாக இருக்கிறவன் அவனை விவாகரத்து செய்யறான், மனைவியா இருக்கிறவள் அவளை விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறான். வேற எந்த மதத்துல இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த நாட்டினுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவாகரத்து செய்யறதா இருந்தா நீதிமன்றத்தை போய் அணுகணும், அங்க வழக்கு தொடுக்கணும். மனைவியா இருந்தாலும் வழக்கு தொடுத்தான் பிரியணும், கணவனா இருந்தாலும் வழக்கு தொடுக்கணும். வழக்கு தொடுக்கும் பொழுது நீதிமன்றம் விசாரிக்கும், 2 தரப்பையும் கேட்கும். கேட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் இழுத்தடித்து வழக்குக்கு தகுந்தவாறு. இன்னைக்கு நாட்டினுடைய உயர் நீதிமன்றங்கள்ல மாத்திரம் 30 லட்சம் வழக்கு தேங்கி கிடக்கு புள்ளி விவரம் பார்லிமெண்ட்ல நேற்று சொல்லியிருக்கான். உயர் நீதிமன்றங்கள்ல மாத்திரம். அப்ப செஷன்ஸ்ல மாஜிஸ்ட்ரேட்ல எவ்வளவு இருக்கு நீங்க பாத்துக்கிறீங்க. இப்படி வழக்குகள் தேங்கி குவிஞ்சு கிடக்கக்கூடிய காலத்துல விவாகரத்துக்குன்னு சொல்லி போய் நம்ம அரசாங்கத்தை அணுகணும்னு சொன்னா 10 வருஷம் சென்று கூட விவாகரத்து கிடைக்கும், 5 வருஷம் கூட ஆகும் விவாகரத்து ஆகுறதுக்கு. இது மற்ற சமுதாயத்தில் உள்ள நிலைமை. இப்ப நம்ம கேட்க வேண்டிய என்னன்னு கேட்டா, இந்த 2 வழிமுறையில் எது சிறந்தது, மனித சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடியது எது? விவாகத்தை யார் செய்து கொள்கிறார்களோ அவர்களே ரத்து செய்து கொள்வது நல்லதா, விவாகம் செய்யறதுல சம்பந்தப்படாத கவர்மெண்ட் வந்துகிட்டு ரத்து செய்யறதுல தலையிடுவது நல்லதா? விவாகம் செய்யறது வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு விவாகம் செஞ்சு வைக்கல, நம்ம தான் பண்ணிக்கிட்டோம். அப்ப நாம பண்ணிக்கிட்ட ஒப்பந்தத்தை நாமளே ரத்து செய்யற உரிமை இருந்தால் அது அறிவுபூர்வமானதா? நமக்கு சம்பந்தம் இல்லாத அரசாங்கம் வந்து இதுலையும் தலையிட்டுக்கிட்டு உன் திருமணத்தை ரத்து செய்யறாங்க, நான் பெர்மிஷன் கொடுக்கணும், நீதிமன்றத்தில் அனுமதி வாங்குறேன் அர்த்தம், அது நல்லதான்னு பார்க்கணும். அது எப்படி பாக்குறது? நம்ம நடைமுறையில பார்த்தாலே போதும். நீங்க ஆன செய்தித்தாள்களை படிப்பீங்க, இன்னைக்கு பேப்பர்ல நீங்க படிச்சு பாருங்க, நான் சொல்லக்கூடிய செய்தி இருக்கும். என்ன செய்தி? ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு, பேப்பர்ல படிக்கிறீங்க. ஸ்டவ் வெடித்து தான் உண்மையில இளம்பெண் சாவுறாங்களா? கிழவிகள்லாம் ஸ்டவ் வெடி சாவுறது கிடையாதா? அது சம்பவமே அப்படி கிடையாது. உண்மை என்ன? மனைவியை ஒருவனுக்கு பிடிக்கிறது இல்ல, பிடிக்கலன்றவன என்ன பண்றான்? விவாகரத்துன்னு போய் பண்றதுக்கு 5 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும். இவனுக்கு இமிடியேட்டா ஒரு வாழ்க்கை தேவைப்படுது. இவ விவாகரத்துன்னு போய் 5 வருஷம் காத்துக்கிட்டு இருந்து 5 வருஷம் வேற மேரேஜ் பண்ணாம 5 வருஷம் இவளுக்கு குடும்ப செலவு கொடுக்கறத விட காலி பண்ணிட்டோம்னு சொன்னா ஈஸியா நாளைக்கு என்ன செய்யலாம்? அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்படி திட்டமிடக்கூடிய கணவன்மார்கள் தான் என்ன பண்றான்? இந்த மாதிரி மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டு ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுங்கிறான். இதை நான் வந்து ஒரு கற்பனையா சொல்லல, நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவல் தான் இது. 90% ஸ்டவ் வெடிப்பு சம்பவங்கள்ல கணவன்மார்களாலும் கணவனுடைய குடும்பத்தாராலும் தான் அந்த பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. இப்ப இந்த நிலைமைக்கு அவனை தள்ளியது எதுன்னு சொன்னா, பிடிக்கலங்கிற நேரத்துல விவாகரத்து பண்றதுக்கு நீங்க கஷ்டமாக்கி வச்சிருக்கிறீங்களே அது. இந்த கஷ்டத்தினால என்ன ஆகுதுன்னா உயிர் போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. இவன் அந்த மாதிரி கொடூர மனைப்படுத்தவனா இருக்கிறான். அல்லது நீதிமன்றத்தை அணுகித்தான் விவாகரத்து பெறணும்னு சொல்லும் பொழுது அதற்கு நியாயமான காரணங்களை நீங்க சொல்லி ஆகணும். ஏன்ப விவாகரத்து பண்ணணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. விவாகரத்து வேணும், நீதிமன்றம் ஒத்துக்கிறோமா? காரணம் சொல்லு. காரணம் சொல்ல முடியாது, அப்ப இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப